உங்கள் லியா அம்மா பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருக்க மீன் குழம்பு வைக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தான் பார்க்குறோம். மிளகு, ஜீரகம், புளி, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதுதான் திருக்க மீனுன்னு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வடகம் போட்டுக்கலாம். வடகம் நானே தான் ரெடி பண்ணேன். நான் கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டேன். இப்போ தான் வடகம் வெடிக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். நான் திருக்க மீன் முழுசாக காட்டலான்னு நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் அதை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் என்னால் காமிக்க முடியல. இது கொஞ்சம் வதங்கணும் நல்லா. தக்காளி போட்டுக்கலாம். இதில் நம்ம மிளகு, ஜீரகம்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, பூண்டெல்லாம், தேங்காய் அதெல்லாம் அரைச்சி அப்படியே போட்டுக்கிறோம். போட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கி நல்லா சுருண்டு வரும்போது புளி தண்ணியும் மிளகாத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதித்து வரணும். கொஞ்சம் சுண்டி வந்ததும் மீன் போட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. மீன் போட்டுடலாம். இந்த திருக்க மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே முதுகு வலி, கால் வலி, முட்டு வலிலாம் வருது. இது சாப்பிட்டா கொஞ்சம் வலிலாம் கேட்கும். மிளகு ஜீரகம் நிறையா சேர்க்கணும் இல்லையா, அது நமக்கு நல்லது இருக்குன்னு சொல்கிறாங்க உடம்புக்கு. நல்லாவும் இருக்கும் குழம்புக்கு இது சாப்பிட. புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். அது அவங்கவுங்க விருப்பம். சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி.